விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்ன குட்டி? இல்ல உன்னை நினைச்சேன், சும்மா அப்படி சொல்லி பார்த்தேன். அடி வாங்குவடி. எக்ஸ்கியூஸ் மீ மதர் மம்மி, நான் ஒண்ணே எதுவும் சொல்லலல. நீ டாடி ஃபாதர் தான் பேசிட்டு இருக்க. நீ எதுக்கு தேவையில்லாம பேசுற? சைலண்டா இருக்கணும். என்ன உன்னால முன்னாடி உட்கார விட்டதே பெருசு. நீ எல்லாம் பேசவே கூடாது சரியா? நீ எல்லாம் நியாயப்படி பார்த்து பின்னாடி உட்காரணும். சரி இவ்வளவு வருஷமா பிரிஞ்சிருந்துட்டாங்களே, சரி கொஞ்சம் முன்னாடி ஒண்ணா உட்கார்ந்து ஒட்டி வரசிக்கு லவ் பண்ணிட்டு வருவீங்கன்னு பார்த்தா என்னமோ செவத்துல அடிச்ச சாணி கணக்கா இருக்கீங்க ரெண்டு பேரும். ஏய் உன் வயசுக்கு தகுந்தாப்ல பேசுடி. என்ன என் வயசுக்கு தகுந்தாப்ல பேச்சுதான் மதர் மம்மி. இதெல்லாம் நீ ஒண்ணு குறை சொல்ல தேவையில்ல. சரி நீ அமைதியா இரு. உன்கிட்ட பேசுறேன், எப்ப பார்த்து நீ கிட்ட ஆர்கியூமெண்ட் தான் பண்ணிட்டு இருப்ப. டாடி ஃபாதர் சொல்லுங்க மகாராணி. அதுதான் ஏதோ அப்படி இப்படி இருக்குன்னா நீ ஏன் இப்படியே வர்ற? நான் எதுக்கு முன்னாடி உட்கார வச்ச உங்க ரெண்டு பேத்தையும்? நீ முன்னாடி உட்கார்ந்து கார் ஓட்டுறதுக்கும் அது நேரா ஸ்டேடியா ரோபோ மாதிரி உட்கார்ந்துட்டு வர்றதுக்குமா? என்னப்பா நீ? குட்டிமா தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீ ஃபர்ஸ்ட் தூங்கி ரெஸ்ட் எடு. இப்ப இவ்ளோ நாள் ஹாஸ்பிடல்ல தூங்கி மட்டும் தான் இருந்தே. இப்பதான் நான் பேசுறேன். எனக்கு பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பா. எம்மா உன்னை பேச விட்டா நீ என்னென்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். என்ன அமைதியா இரு. மதர் மம்மி நீ பேசாத. என்ன டாடி ஃபாதர் சொல்லுடா. சரி சரி ரெண்டு பேரும் ஒரு சைடுல மூஞ்சி முறைச்சிட்டு இருக்கீங்க. புரியுது. அது என்ன காரணம்னு டாடி ஃபாதர் நீங்க கண்டுபிடிக்கேன்னு சொல்லிட்டீங்க. அது என்ன காரணமா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். சரி இப்போதைக்கு உங்க பொண்ணு முன்னாடி கொஞ்சம் ஹாப்பியா இருங்களேப்பா. அத பார்த்தா எனக்கு கூட கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்ல. குட்டிமா உன்னோட ஆசையெல்லாம் புரியுது அப்பாவுக்கு. ஆனா அந்த ஆசைய இப்போ பண்றதுக்கான எல்லா ஸ்டேஜையுமே அப்பாவும் கடந்துட்டேன், உங்க அம்மாவும் கடந்துட்டாங்க. இனிமே அதுக்கு வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கட்டுமா? இப்படியே சொல்லுப்பா, எனக்கு போர் அடிக்குது. சரி உங்க ரெண்டு பேரும் கலாச்சிட்டு வரலான்னு பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. பேசாம நான் கார் விட்டு குதிச்சிரலாம். குறைச்சிட்டா பயந்துருவேனா? இங்க பாரு, வாய் ரொம்ப பேசுற. என்ன உன்னால அமைதியாவே வர முடியாதா? முடியாது. குட்டி அமைதியா இருடா. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ வேணா முன்னாடி வா, உங்க அம்மா பின்னாடி போ சொல்லு. டாடி உங்களுக்கு இது புதுசுல டாடி, அதனால கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் ஆகும். நான் இவ்வளவு இப்படிதான் சும்மா சும்மா சண்டை போடுவோம். அவ ஒரு சைடு மூஞ்சி தூக்குவா, நான் ஒரு சைடு மூஞ்சி தூக்குவோம். அப்புறம் வெக்கமே இல்லாம ரெண்டு பேரும் கட்டி உருளுவோம். என்னம்மா? ஆமா மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை வேற. நான் இந்த எருமையை பெத்தது ஒரு பெரிய எருமை மாடுன்னு மறந்துடாத. இரிட்டேட் பண்ற குட்டி. அதுதான் என்னோட டியூட்டி. சரி சரி ரொம்ப பண்ணாத. என்ன அப்பா ஒரு ஐஸ்கிரீம் பார்லரை பார்த்து நிறுத்துப்பா. ஒரே வெக்கையா இருக்கு, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாம். எனது ஐஸ்கிரீம் பார்லரா? இப்பதான் உடம்பு சரியா இருக்கு, ஐஸ்கிரீம் பார்லர் அடுத்து? என்னப்பா நீ என்ன பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ற? அப்ப நான் ஒரு டாக்டர்ஸோட பொண்ணுப்பா. என் அம்மாவும் டாக்டர், எங்க அப்பாவும் டாக்டர். அவங்களோட பொண்ணா இருக்கிற எனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல உடம்பு சரியில்லாம போகாது. ஏன்னா ரெண்டு டாக்டர்ஸும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரி. பேச தெரியும், ஆனா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலடா. அதாகப்பட்டது டாடி ஃபாதர் என்ன தயாரிச்சாங்கல, அவங்களோட படைப்பு அப்படி. அதனால தான் இப்படி உருவாகி இருக்கு. ஏன்னா அப்ப உங்க ரத்தம் தானே என் உடம்புல ஓடுது. என்ன ரொம்ப நேரம் முறைச்சிட்டே இருக்க? மூஞ்சி நல்லாவே இல்ல. நீ நார்மலா வச்சாலே மூஞ்சி பார்க்க முடியாது. நீ முறைச்சா அதோட கன்றாவியா இருக்குன்னா மா ப்ளீஸ் மா நார்மலா வைமா. பா ப்ளீஸ் பா ஐஸ்கிரீம் பார்லரை பார்த்து நிறுத்துப்பா. இப்போ என்ன, குட்டி மேக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அவ்வளவுதானே? அப்ப வாங்கி தரேன். ஒன்றும் தேவையில்ல, அவளுக்கு இப்பதான் உடம்பு சரியா இருக்கு. ஃபிக்ஸ் மறுபடியும் வந்துடும். வேணாம், நேரா வண்டி வீட்டுக்கு விடுங்க. அது எதுக்கு நீ சொல்ற? என் புள்ள ஆசைப்பட்டா நான் வாங்கி தருவேன். நான் தான் சொல்றேன்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டானா உடம்புக்கு ஒத்துக்காம போயிடும். அவ தான் ஆட்டம் பிடிக்காம திமிருத்தனமா வேணும்னு நிக்கிறானா, நீங்க அதுக்கு மேலையா?
புலிக்கு பிறந்தது என்னைக்காவது பூனையா இருக்கா? அப்ப என் புள்ளை என்னைய மாதிரி தான் இருப்பா. சோ அவ ஆசைப்படுறது எல்லாத்தையும் நான் செய்வேன். அதுக்குன்னு அவளுக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு நீ தான் காரணமா இருப்பியா? தேவையில்லாம நீ பேசாத, ஓகேவா? நீ இப்படி தேவையில்லாம என்கிட்ட ஆர்கியூ பண்ற மாதிரி இருந்தா பின்னாடி போயிட்டு என் புள்ளைய முன்னாடி வர சொல்லு. உங்ககிட்ட பேசுறது கூட எனக்கு விருப்பம் இல்ல. டாடி ஏதோ ஃபைட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒண்ணு இல்லடா குட்டிமா, சும்மா. சரிப்பா, நல்ல ஐஸ்கிரீம் பார்லர் வந்ததுக்கு அப்புறம் என்ன எழுப்பி விடுப்பா. நான் அதுக்குள்ள ஒரு குட்டி தூக்க போட்டுட்டு வந்துடுறேன். சரிடா குட்டிமா. தண்ணி சைடு கவர்ல இருக்கு, எடுத்து குடி. தண்ணி ஒன்றும் கேட்கல. அப்புறம் என்ன? இல்லை, முன்னெல்லாம் என்னை பார்த்தாலே ஏதாவது என்கிட்ட பேசுவ, ஏதாவது என்னை வம்பிழுத்துக்கிட்டே இருப்ப. ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது இல்லையே. ஏன்? அதுக்கான ரீசனை நான் தான் சொல்லணுமா? உனக்கு தெரியாதா? இல்லை, அது நீ என்ன ட்ரை பண்றேன்னு எனக்கு தெரியுது அபி. ஆனா இனிமே நீ நினைக்கிற சத்தியனா ஒரு நாள் நான் இருக்க மாட்டேன். நீ எப்படி முழுக்க முழுக்க நான் வேணான்னு என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சு 15 வருஷமா என் குழந்தை உயிரோட இருக்கானே தெரியாம நீ வளர்த்தியோ, அவ மட்டும்தான் உன் உலகம்னு நினைச்சு நீ வளர்த்தியோ, அதே மாதிரி இதுக்கப்புறம் என் குழந்தை அவதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னோட உலகம் முழுசும் அவதான் மட்டும்தான் வாழ போறேனே தவிர இனி என் உலகத்துக்குள்ள யாருக்கும் இடம் இல்லை, என் பொண்ணை தவிர. நீ எப்போதும் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான், வலி ஒண்ணுதான், ஆனா அதை அனுபவிக்கிற விதம் வேறன்னு சொல்லுவேன். அதே உனக்கு நான் திருப்பிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயத்துல நம்ம கிட்ட தப்பு பண்றாங்க அப்படின்னா நம்மளும் அதே தப்பு அவங்களுக்கு பண்ணோம்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம போயிடும். அதனால நீ பண்ண தப்ப ஒரு நாள் நான் பண்ண மாட்டேன். என் பொண்ணை நான் நல்லா பாத்துக்கணும். இது வரைக்கும் என் பொண்ணுக்கு கிடைக்காத அத்தனை அன்பையும் அவளுக்கு நான் கொடுக்கணும். அப்பா இல்லைங்கிற அவ ஏக்கத்தை அவ மனசளவுல வேரோட தூக்கி எறிகிற வரைக்கும் என்னோட அன்பு மொத்தத்தையும் அவளுக்கு நான் கொடுக்கணும். இதுக்கு யாரு தடையா நின்றாலும் அதுக்கு நான் பொறுப்பா இருக்கவே முடியாது. நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என் பொண்ணு மேல நான் பாசம் வைக்கிறதுக்கும் அவகிட்ட நான் பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் இனி நீ எந்த தடையும் சொல்லக்கூடாதுன்னு மட்டும்தான் சொல்றேன். இதுக்கு மேல நீ அதை சொல்லவும் முடியாது. ஏன்னா அவ என் பொண்ணு, என்னோட ரத்தத்துல உருவாகி வந்த குழந்தை. அது இல்லைன்னு உன்னால சொல்லவும் முடியாது, அதை இல்லைன்னு என்னால மறுக்கவும் முடியாது. அவ இந்த உலகத்துக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கூட உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாது. ஏன் நீ என்னை விட்டு பிரிஞ்சு வந்தேன்னு எனக்கு தெரியாது. அந்த ரீசனை கேட்டாதான் நீ வருத்தப்படுவேன்னு என்கிட்ட சொன்ன. வருத்தப்பட்டுட்டு போற, பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிப்பா அந்த ரீசனை நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காம இனி உங்ககிட்ட எந்த ஆர்கியூவும் நான் வச்சுக்க விரும்பல அபி. விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்க, காத்திருள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரதனா. என்னதான் புது அட்மின் உள்ளே வந்தாலும் நம்ம பண்ணிட்டு இருந்த ஒர்க்கை அவங்க திரும்ப கண்டினியூவாக அதை பண்ண முடியுமான்னு தெரிலல்ல. சரி, கொஞ்சம் போய் என்னென்ன பண்ணணும்னு ப்ராப்பராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடலாம். சார், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நீங்கள் யாரை பார்க்கணுமோ அவங்களை ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்க வேண்டியதானே? எதுக்கு என்கிட்டே வர்றீங்க? அதுவும் இப்போ நான் அட்மினில் ஒர்க் பண்ணவே கிடையாது. என்ன, அட்மினில் நான் கிடையாது, அட்மினில் வேற ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அவங்க கிட்ட போய் கேளுங்க. என்ன, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யார் சொல்றது நான் இங்கே தான் இருக்கேன் அங்கே தான் இருக்கேன்னு? ஸ்ட்ரெயிட்டாக நான் இருக்கிற இடத்த பார்த்து வந்துடுறீங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏய் நிறுத்து. என்ன, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்னும் புளி போட்டு விளக்க வேணாம். என்னடி நினைச்சிட்டு தெரியும் மனசுக்குள்ள? என்ன உதயாவை வளைச்சு போட்டு ஹாஸ்பிட்டல உன் பேர்ல எழுதிக்கிட்டா இந்த ஹாஸ்பிட்டல என்னால வாங்க முடியாது நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, இந்த ஹாஸ்பிட்டல வாங்குறதுக்காக தான் உன் புருஷனை சைக்கோவாவே ஆக்குனேன். என்ன, அது மட்டும் இல்ல, உன் புருஷனா உன் மாமனார் மாமியார் வீட்டுல இருந்து பிரிச்சு அவனை இந்த அளவுக்கு பைத்தியக்காரனை ஆக்குனதுக்கு முழு காரணமே நான் தான். அது எனக்கு தெரியுமே. ஏன் நீங்க திரும்ப பஸ்ல இருந்து வந்து ப்ளே பண்ண வந்திருக்கீங்களா? தெரியுன்றதுக்காக இப்ப நான் பேச வரல. என்ன, இங்க பாரு, மரியாதையா நீ ஏன் ஹாஸ்பிட்டல என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு
கிளம்பி போய்கிட்டே இரு உன் புருஷனை கூட்டிட்டு. இல்லையா உன் புருஷனும் இருக்க மாட்டான், நீயும் இருக்க மாட்ட. முதல்ல உன் புருஷனால வந்த குழந்தைய மட்டும் தான் கொன்னேன். இனி உன்னையும் கொள்றதுக்கு தயங்க மாட்டேன், உன் புருஷனையும் கொள்றதுக்கு தயங்க மாட்டேன். ஏன் அதுக்கும் மேல போய் உன் புருஷனை வச்சு உன்னை கொள்றதுக்கும் தயங்க மாட்டேன். நாங்க சொன்னா அதையும் அவன் செய்வான். அப்படியா? நீங்க சொன்னா என் உதயா என்ன வேணாலும் செய்வார்னு உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா? சார், தப்பு தப்பு தப்பு. மாமனாரே, நீங்க நினைக்கிற மாதிரி உதயா இல்ல. கெட்டவங்களோட சவகாசம் ஒருத்தவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு கெட்ட எண்ணம் தோணுமா. என்னைக்கு நல்லவங்க கூட அவங்க பேசி சிரிக்கிறாங்களோ அன்னைக்கே அவங்களுக்குள்ள நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா. கேள்விப்பட்டதில்ல? ஸோ என் புருஷனும் நல்லவரா மாறிட்டாரு. அவருக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணத்தை நீங்க எப்படி வேணாலும் தூண்டி விட்டு இருந்திருக்கலாம். ஆனா அன்புங்கிற ஒரு அத்தியாயம் ஒருத்தரோட லைஃப்ல என்ன வேணாலும் பண்ணும். கேள்விப்பட்டது இல்லையா மாமனாரே? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஸோ என் புருஷனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே உங்களால் எதுவும் பண்ண முடியாது. என்ன கேட்டீங்க ஹாஸ்பிட்டலில் எழுதி கொடுத்துட்டு போகணுமா? சரி, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டா? இந்த கேள்வியை நீங்கள் என் லைஃப்குள்ளே வந்து என் லைஃப்பை வீணாக்குனதுனாலையோ, என் காலை இல்லாமல் பண்ணதுனாலையோ, என் குழந்தைய அழிச்சதுனாலையோலாம் நான் கேட்கல. ஜஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு தேவை இந்த ஹாஸ்பிட்டல். உங்கள் தம்பிக்கிட்ட இருந்து நீங்கள் அபகரிக்கணும்னு நினச்சிங்க. அதுக்காக அவங்க வீட்டில் பிறந்த மூத்த குழந்தைய பிரித்து சைக்கோவாக வளர்த்து கடைசியாக என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. அவரும் ஹாஸ்பிட்டலில் வாங்கினார் தான், ஆனால் கடைசியாக அதை நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணிட்டாரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு தேவை இந்த ஹாஸ்பிட்டல் தானே? அதை நீங்கள் நேர்மையான முறையில் சரியான வழியில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சொந்தமும் உங்களை விட்டுட்டு போயிருந்திருக்காது, இந்த ஹாஸ்பிட்டலும் உங்களை விட்டுட்டு போயிருந்திருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? உலகத்தில் இருக்கிற அத்தனை பித்தலாட்டத்தையும் ஒரே ஸ்டேஜில் நடத்தணும்னு நினச்சிங்க. ஆனால் இப்போது எதுவுமே உங்கள் கையில் இல்லை. பார்த்தீங்களா? கடவுள் நல்லவங்களை சோதிப்பார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு ஒரு நாளும் மன கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு தான் நல்லது நடக்கும். இதோ ஹாஸ்பிட்டல் இப்போ கைமாச்சு பார்த்தீங்களா? ஆனால் இந்த இடத்துல நீங்கள் நல்லாவே தோத்துட்டீங்க மாமனாரே. கஷ்டப்பட்டு நீங்கள் உதயாவை வளர்த்து ஆளாக்கி கிரிமினலாக கொண்டு வந்து எல்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வாங்கி அவருக்கு சொந்தமான அவர் பொண்டாட்டி பேரில் எழுத வச்சிட்டீங்க. இதை விட ஒரு அசிங்கமான கேவலமான முயற்சி ஏதாவது இருக்கா? இந்த ஓயெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன நீங்கள் என் விஷயத்தில் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் என் புருஷன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் கூட ஆகாது, சொல்லிடுவேன். ஆனால் நான் சொல்லி அவருக்கு அதை தெரிய நான் விரும்பலை. ஏன்னா நாங்கள் மற்றவங்க மாதிரி தான் கிடையாது. என்ன, நாங்கள் கல்யாணம் பண்ணதும் வித்தியாசமாக தான் இருந்துச்சு, லவ் பண்ணதும் வித்தியாசமாக தான் இருந்துச்சு, எல்லாமே வித்தியாசம்தான். ஸோ என் லைஃப்பில் நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட்டையும் என் புருஷன் தான் கண்டுபிடிக்கணும். உண்மை தெரிஞ்சு நான் சொன்னேன் அப்படின்னா அதுவும் வித்தியாசமாக இருக்காது இல்லையா? எல்லாமே எங்கள் லைஃப்பில் வித்தியாசம். இதை மட்டும் நான் கொண்டு போய் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் சொன்னால் நல்லாவா இருக்கும்? அதனால இதுவும் வித்தியாசமாகவே இருக்கட்டும். ஆனால் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என் புருஷன் ஆடுற ருத்ர தாண்டவத்துக்கு நான் பொறுப்பாக முடியாது. அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்பு காட்டினா மொத்தமாக காட்டுவான், கோவத்தை காமிச்சானா சிவனோட 3ஆவது கண்ணை திறக்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் தான் மாமனாரே, நீ பாத்தி பத்திரமா இருந்துக்கணும். என்ன? நானும் பார்த்துட்டே இருக்கேன். வணக்கம். வணக்கம். நன்றி. நன்றி. காலை வணக்கம். மதிய வணக்கம். இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு மென்டல். சார், என்ன சார் நீங்க? நான் என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப சொல்றேன். என்ன? இல்ல சார், நீங்க வணக்கம் சொன்னீங்க, நானும் வணக்கம் சொன்னேன். நன்றி சொன்னீங்க, நான் நன்றி சொன்னேன். அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருக்கா? என்னை பத்தி மென்டல் மாதிரி தெரியுதா சார்? இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் இன்டர்ன் டாக்டரா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதான் இன்டர்ன் டாக்டருக்கு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இயர்ல அங்க அத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க. சீஃப் டாக்டர் 2 பேர் வெளியே போயிட்டாங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு. மீதி இருக்கிற டாக்டர்ஸ் வச்சு தானே அட்ஜஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் என்னது தெரியும்ல, கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். சார் தெரியும் சார், நீங்க ஒவ்வொரு டைம் ஹாஸ்பிட்டல் என்னது நீங்க ஒன்னு சொல்லி புளி போட்டுல விளக்க வேணாம் சார். அதெல்லாம் தெரியாமல எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப தெரியுதுல, போய் ஒர்க் பண்ண பாருங்க, போங்க. பாக்குறோம் சார், பார்க்காமலாம் இருக்க மாட்டோம். அங்கங்க டாக்டர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. இல்ல சார், ஆக்சுவலா நான் உங்களை தான் பார்க்க வரணும்னு நினைச்சேன் உங்க கேபினுக்கே. பார்த்தா நீங்களே தெய்வம் மாதிரி எதிர வந்துட்டீங்க. ஓ சரி, இந்த தெய்வத்துக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? இந்த பேர் வைக்கல, நான் ஒண்ணும் கூப்பிடல சார். உங்களுக்கு பேர் வச்சு சேலை வச்சு இப்போ உங்களுக்கு வந்து நான் முறவாசல் பண்றதுக்கு தான் கூப்பிடல. என்ன பத்தி, அதாவது என்ன இது, நாங்க ஒர்க் பண்ற ஸ்கில்ஸ் பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணி அதுக்கு ஏத்தாப்ல கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல சார், சத்யன் டாக்டர் இருந்த வரைக்கும் சாலரி நல்லா தான் கொடுத்துட்டு இருந்தாரு. இல்ல அது எந்த குறையும் சொல்ல முடியாது. எனக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு ஃபினான்ஷியலா. ஆனா சார், இருந்தாலும் நாங்க பாக்குற ஒர்க்குக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை ஏத்தி போட்டா நல்லா இருக்கும். நீங்க வேற புதுசா வேற ஹாஸ்பிட்டல் கையில இருந்து வாங்கிட்டீங்க. ஸோ உங்களோட இன்க்ரிமெண்ட்ல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் சேலரி எச்சு பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எது, இந்த ஓட்ட உடசல பேஷண்ட் வருவாங்களே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நான் சம்பளத்தை எச் பண்ணி கொடுக்கணும்.
சரிங்க மகதி டாக்டர், நெக்ஸ்ட். சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் 3 மந்த்ல நாங்க சீனியர் ரெஜிஸ்ட்ரன்ட் ஆக போறோம் சார். அப்ப எங்களுக்கான சம்பள உயர்வு அதிகமா இருக்கும்ல, அதுக்கு தான கேட்டிட்டு இருக்கேன். உன்னை யாரு சீனியரா போட போறேன்னு சொன்னது? கடைசி வரைக்கும் நீ இன்டர்ன் தான், ஓகேவா? அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. போய் ஒர்க்க பார்ப்போம். இவ்வளவு தூரம் உசிர கொடுத்து பேசுறதுக்கு இவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்துறீங்கல்ல. வரேன். என்னடி? சார் என்ன பண்றீங்க? இல்ல, உன்னை போட்டு தள்ள சொல்லி ஒருத்தங்கிட்ட சொன்னேன். அவனு நீ செத்துட்டேன்னு நினைச்சு கம்முன்னு விட்டுட்டான். கடைசியில பார்த்தா உசுரோட வந்து நின்று இன்னைக்கு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. இதுக்கு மாதிரி உன்னை உயிரோட விட்டு வச்சாலும் நீ ஒண்ணு இல்லாம பண்ணிடுவ எல்லாத்தையும். அந்த குடும்பத்துக்கு உதயா அவன் தான் புள்ளன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த ஹாஸ்பிட்டல நான் வாங்கி ஆகணும். என்ன இப்ப வந்து உங்ககிட்ட சாதாரணமா பேசி ஹாஸ்பிட்டல வாங்கிட்டு என் பேர்ல அதை மாத்திரலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அதனால உன்னை போட்டு தள்ளிட்டு நான் என்ன வேலையை பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு போறேன். இப்படிலாம் மிரட்டினா மட்டும் நாங்கள் என்ன எழுதி கொடுத்துருவோம்னு நினைக்கிறீங்களா? யாருனாலையும் என் பேரில் இந்த ஹாஸ்பிட்டலில் வாங்க முடியாது. என்ன, என் புருஷன் எனக்கு கொடுத்த பரிசு இது. இதை நான் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காக விட்டு தர மாட்டேன். கையெடுங்க. அதுக்கு நீ உயிரோட இருந்தா செத்துரு. செத்துரு, உயிரோட இருக்காத. நீ செத்தாலும் எல்லாம் சரியா இருக்கும். எனக்கு ஒன்னாலும் சரி, என் புருஷன் இந்த ஹாஸ்பிட்டல உனக்கு கொடுக்க மாட்டான். நான் கொடுக்கவே விட மாட்டேன். அப்படியா? அதையும் பார்ப்போம். இவ்வளவு தூரம் அவனுக்கு ஓலையா விளக்க தெரிஞ்ச எனக்கு உன்னை போட்டு தள்ள மாதிரி அவனையும் போட்டு தள்ளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன மீறி என் புருஷனை நீ கொல்ல பாப்போம். உதயா, என்னடி பேசிக்கிட்டே இருக்க? செத்துறடி. பாரதி, என்னாச்சு? ஆமா, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் இவகிட்டே வந்து பேசிட்டு இருக்க? நான் எப்பெல்லாம் உன்னை பாக்கணும் அப்பெல்லாம் நீ இவகிட்ட தான் கான்வர்சேஷன் வச்சிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு விஷயம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. என்ன இந்த ஹாஸ்பிட்டல் என்னது? நீ சத்தியனோட பெரியப்பா தானே? அவன் பேர்லாம் ஹாஸ்பிட்டல் கிடையாது, என் பேர்ல எழுதி ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இனிமே உன் பிள்ளைய நீ ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வரணும் அப்படின்னா என்னோட பர்மிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோம்லாம் உள்ள வர முடியாது. இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கிட்ட நீ பேசுறத நான் பார்த்தேன் அப்படின்னா அவ்வளவுதான், நல்லா இருக்காது. போ. யோ, என்ன அப்படி பாக்குற? வயசான காலத்துல அடிக்கடி வாங்கிட்டு போயிடாத, போ. அவளே இப்ப தப்புச்சுடி. நெக்ஸ்ட் டைம் உன்னை பிளான் பண்ணி தூக்காம நான் விட போறதே இல்ல. என்ன பைத்தியக்காரனாட்ட பேசிட்டு போறான்? இந்த ஆள் நடவடிக்கையே சரியில்லையே. எதுக்கு இந்த ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம்? இதை கண்டுபிடிக்க. உதயா, எங்க போன? ஒரு முக்கியமான கேஸ் வந்துச்சு. சோ அதுக்கு என்ன டீடைல்ஸ் என்னன்னு பார்க்க போனேன். சரி, நீ அட்மின்ல தான் இருப்ப அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போனா நீ அங்க இல்ல. சரி, லாஸ்ட் அந்த ரூம்ல தானே விட்டுட்டு போனோம், அதனால இங்கதான் இருப்பேன்ட்டு இங்க வந்தேன். அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், அந்த அளவுக்கு வந்து உங்ககிட்டே பேசிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எப்ப பார்த்தாலும் இதுக்கு உங்ககிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு அப்படித்தான் அட்மின்ல இருக்கும்போது உங்ககிட்ட வம்பளுத்தான், நானும் அடிக்க போயிட்டேன். அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா என்னமோ ஒரு இது இருக்கு இந்த ஆளுகிட்ட. அது அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்னடி? வா வா உதயா, நான் கூட்ட வர மாட்டியா? என்னடி? நான் உங்ககிட்ட எப்படி கேட்குறேன்னு நினைக்காத. இனிமே எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டல்ல? ஏய், என்ன மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா? அப்படி இல்லை உதயா, எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. இனிமே எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு போயிட மாட்டல்ல? போன தடவை நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிடுச்சு. இந்த தடவை நான் உன்னை விட்டு போயிடுற மாதிரி என்னை விட்டு போக மாட்டல்ல? பைத்தியமா பாரதி நீ? என்ன நீ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? அப்ப நல்லா தானே இருந்த. இந்த ஆள் எப்ப உள்ள வந்துட்டு போனாலும் நீ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற. இந்த ஆள் உன்கிட்ட என்னதான் பேசுறான்? முதல்ல நீ அதை சொல்லு. இல்லை, அவர் ஒன்றும் பேசல. ஆக்சுவலாக அவர் ஏதோ டீட்டெயில்ஸ் கேட்க தான் உள்ள வந்தாரு. ஸோ அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஹாஸ்பிட்டலே என்னதுங்கிற அவன் வந்து உங்ககிட்ட என்ன டீட்டெயில்ஸ் கேட்கறான்? ஒன்றும் சரியில்லை. நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட எதையும் மறைக்காம சொன்னாதான் நான் உனக்கு பாதுகாப்பா இருக்க முடியும். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் இனி உன்னை விட்டு நான் போக மாட்டேன். அதுக்கு முழு அத்தாரிட்டி நான் கொடுக்குறேன். நீ பயப்படாத. சீக்கிரமா என்ன கூட கூட்டிட்டு போவதையா? அதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரமா நான் கூட்டிட்டு போறேன். என்ன மீறி உன்னை யாருனாலையும் என்கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியாது, உன்னை தொடவும் முடியாது. புரியுதா? நான் நெருப்பு மாதிரி உன்னை சுத்தியே தான் இருப்பேன். நெருப்புக்குள்ள கால் வைக்கிறதுக்கு எவனா இருந்தாலும் யோசிப்பான். புரியுதா? ஐ லவ் யூ உதயா. லவ் யூ டு. சாரல் மழை துளியில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தேன். நானும் நான் அறிந்தேன். கொஞ்சம் பனிப்பூவாய் நீ குறுக
பாரதி போய் சொல்றான். இந்த ஆள் எதுக்கு எப்ப பார்த்தாலும் வந்து பாரதியை டென்ஷன் படுத்திட்டு போறான். எப்போலாம் பாரதி கிட்ட அவன் பேசுறானோ அப்பெல்லாம் பாரதி பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுறான். பாரதிக்கும் இந்த ஆளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, இல்ல பாரதியோட ப்ராப்ளத்துக்கும் இல்ல இந்த ஆளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? உதயா, இப்பதான் ஸ்கெட்ச கரெக்டா போடணும். எங்கேயோ இடிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. ஊரோரம் புளிய மரம் உளுப்பி விட்டா சலசலக்கும். டேய் நாயே, என்னடா பாட்டுது? அண்ணா பையன் உங்களை பார்த்து எனக்கு அப்படிதானுங்க அண்ணா பையன் பாட தோணுது. நானாவது கொஞ்சம் பரவாயில்லடா, ஏதோ ட்ரெண்டுக்கு ஏத்தப்பல இருக்கு. நீ என்ன சம்பந்தமே பாவடை தவணி போட்டு வந்திருக்க. நீ மூடு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்தா டவுட் வந்துடும். ஏன் இந்த மாதிரி ட்ரஸ்ட் இருக்க ஹாஸ்டல்ல எல்லாம் கேர்ள்ஸ் பாவாடை தாவணி போட மாட்டாங்களா என்ன? அதுக்கு ஆஃப் சாரி வாங்கி கட்டிருக்கலான்னு நீ என்ன பாவாடை தாவணி போட்டு வந்த? ஆமா, எங்க இருந்து சுட்ட? பக்கத்து வீட்டுல இருந்து தானே? ஆமா, பக்கத்து வீட்டுல இருந்து சொல்றாங்க. அத வீட்டுல ஒரு முட்டைக்கண்ணி முழியழகி இருக்கால்ல, அவளோடது. பாத்தியா, அவளோடக்கு பிடிக்காது, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து போட்டு வந்திருக்க. சீ, வெக்கமா இல்ல உனக்கு? நீ சாத்து, ஆபத்துக்கு பாவல் தான் எடுத்துட்டு வந்த. எங்க அம்மா கிட்ட கிட்டதான் வாங்கணும். நீ பண்றது ஒரு கேவலமான வேலை. இது நீ பெரியமா வேற கோர்த்து விட்டுக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எட்டமெல்லாம் ஓகே. இப்ப எப்படி உள்ள வருது? நீங்க தானே சார் டாக்டர் ஆச்சு. சோ டாக்டருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லைல்ல, நீங்களே சொல்லுங்க. நான் டாக்டர் தானே இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இவ்வளவு சில்லித்தரமாலாம் இந்த வேலை பாக்குறதுக்குலாம் நான் அவனு டாக்டர் படிக்கல. என்ன செத்து போனவனுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு தான் டாக்டர் படிச்சேன். அதான் நீதான் போலி டாக்டர்னு எல்லாத்துக்கும் தெரியுமாச்சு. நீ சாத்து, நான் நல்ல டாக்டர் தான். என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை ஆள் கூட சேர்த்து வைக்கணுமா வேணாமா சொல்லு. நாளைக்கு விடிஞ்சா உனக்கும் ஆளுக்கு கல்யாணம். சோ அதுக்கு இப்ப தூக்குனாதான் எல்லாம் சரிப்பட்டு வரும். என்ன சொல்ற நீ? அதுக்கு தானே வேஷம் போட்டு வந்திருக்கோம். ஈஸியா அந்த மாதிரி லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போயிட முடியுமா என்ன? தெரியுதுல்ல, அப்ப கோஆபரேட் பண்ணணும். என்ன சும்மாலாம் வாய் பேசிட்டு இருக்க கூடாது. எச்சு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு நிமிஷம் ஆகாது ஒரு தாவடி பாவடி அவுத்து விடுறதுக்கு. அவுத்துடுவா ஆளை பாரு. சரி, இங்க பாரு, பிளான் படி. இல்ல, ஒரு நிமிஷம், நீ பிளான் அப்புறமா சொல்லு. அது எப்படா வளையல் கூட உனக்கு மேஜிக் மேட்சா கிடைச்சிருக்கு. எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. எனக்கு ஒரு சுடிதார் கிடைச்சது பெரிய விஷயம் தெரியுமா? நீ எப்படா வளையல செயின்ல மேஜிக் மேட்சா போட்டு வந்திருக்க? உன்னை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா. பேசாம அந்த பொண்ணு உனக்கு வேணாம். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் உனக்கு செருப்பு பிஞ்சு போயிரு. என்ன அண்ணனை பத்தி கேக்குற கேள்வி ஏடாது? உன்னை பார்த்து எனக்கு அண்ணன் மாதிரியே தெரியலடா. சீ, நாட்டி பாய், அப்படிலாம் பேசக்கூடாது சரியா? நீ என்ன கேர்ள் மாதிரி பேசுற? ஓ, கேர்ள் ட்ரெஸ் போட்ட கேர்ள் மாதிரியே பேச தோணுமா? சரி, அப்புறம் நீ அது எப்படி வருதுடா? நான் என்னடா பண்ண முடியும்? நீ வாய் மூடிங்க பாரு. உள்ள அவ தூங்கிட்டு இருப்பா, எதுவும் பேசக்கூடாது. என்ன, நான் சொல்ற மாதிரி தான் கடத்தணும். எப்படி கடத்தணும்? சொல்ற கேளு. அவ ரூம் இங்க இருந்து 123வது ரூம். பாரா, ரூம் நம்பர்ல தெரிஞ்சு வச்சிருக்க. என் ஹாஸ்டலுக்குள்ள இது கூட தெரிஞ்சுக்க முடியாது. 2-3 டைம் வந்துட்டு போயிருக்கேன். அதான் திருட்டு வேலை மேல. அதான் அவளோட ரூம் நம்பர் 123. ஸோ அந்த ரூம்ல அவ தூங்கிட்டு இருப்பா. எதுவும் பேசாத. நான் சாக்கு மூட்டைய வச்சிருக்கேன். என்ன, சாக்கு மூட்டையை திறந்து வச்சிருப்பேன். ஓகேவா? இந்த ரூம்ல ஆக்சுவலா அவ ஃப்ரெண்டும் இருப்பா. 2 பேர் இருப்பாங்க. அவளோட ஃப்ரெண்டோட முடி ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அவளை தூக்கிட்டு வந்துடாத. என்னடா ஆரஞ்சு கலர் முடி? அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஹேர் கலர் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நீ ஒண்ணு கேள்வி கேட்க தேவையில்ல. சொல்றது மட்டும் செய். என்ன, என்னோட ஆளுக்கு முடி கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும். உன் வருங்கால அண்ணி, சரியா? சோ கொஞ்சம் கவனமா பார்த்து மூக்குல கரிச்சு போச்சு அம்மிக்கு சாக்குள்ள தூக்கி போட்டுரு. நான் வெக்கங்கிட்ட நாயே, ஒரு கல்யாணம் பண்றதுக்கு வருங்கால அண்ணிய சாக்கு மூட்டைக்குள்ள தூக்கி போட சொல்ற. சரி, ஓகே, பண்ற, வேற வழி. சரி, இப்ப என்ன பண்ணணும்? கையில 2 பேர் கரிச்சி போச்சு நிக்கிறது. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா, மூஞ்சில பொத்து, கண்ணு மட்டும் தான் தெரியணும். ஓ, அந்த அரபு நாடு சாங்ல வருமே அந்த மாதிரியா? ஏன் உனக்கு காதல் பண்றது யாரும் இல்லையாடா? லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத.
நான் சொன்னதை பண்ணு. டைம் ஆயிட்டே இருக்கு. அவ தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவளை கடத்த முடியும். என்னமோ சரி, லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் செருப்படி வாங்காம இருந்தா சரிதான். சரி போடுவோம். ஆனால் நீ கொஞ்சம் கிளாமரா தாண்டா தெரியுற. எனக்கே ஒரு மாதிரி ஆசாசையா வருது. இந்த கருப்பு பேரழகின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. சீ, நான் என் அண்ணனவே இவ்வளவு கேவலமா பாத்துட்டு இருக்கேன். உனக்குலாம் வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? உன்ன எப்படித்தான் சித்தி வளர்த்தாங்களோ? எப்படித்தான் வளர்த்தாங்களோன்னா அப்படித்தான் வளர்த்தாங்க. மூஞ்ச பாரு. சரி, மூஞ்சில மாட்டு. போட்டிருக்கும் கோஷா வீசும் பேஷா பொருந்ததே, பெண்ணழகு மொத்தம் காண சித்தம் விரும்புது. ஆனா நம்ம ஆண் அழகு மூடு. சரிங்க, நான் வாங்க போலாம். வெண்ணிலவின் தேகம் மூடு மேகம் விலகுமா, வண்ண உடல் யாவும் காணும் யோகம் வாய்க்குமா. நான் அப்போவே சொன்னேன், அவ சொல்றதெல்லாம் கேட்காத, அவ அப்படிதான் அடம் பிடிச்சிட்டு இருப்பானு. இப்ப பாரு எவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு. அவ தூங்கிட்டா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் கண்டிப்பா பண்ணதான் செய்வேன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டேன்ல, போய் இனி நிம்மதியாக தூங்கலாம். அதுக்காக இல்லை, நீ நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். இவ்வளோ டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணா என்ன பண்ணுவேன்? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? சரி ஓகே, அவளை என்கிட்ட கூட. அட மாப்பிள, வாங்க மாமா. வாங்க மாப்பிள. என்ன அதிசயமா இங்க வந்திருக்கீங்க? இல்லைப்பா, இன்னைக்கு தான் குட்டியை டிஸ்சார்ஜ் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருந்து. சரி நானும் குட்டி வரோன்னு தான் இருந்தோம். அவர் தான் நான் கூட்டிகிட்டு வரேன்னு வந்தார். ஆக்சுவலாக 1 ஹவருக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியது. இவ தான் அடம் பிடிச்சிக்கிட்டு அங்கே போகணும் இங்கே போகணும்னு அவர் ஒரு வழி பண்ணிட்டா. அது தெரிஞ்சது தானே, அப்புறம் என்ன? சரி வந்துட்டீங்களா? சரிங்க மாமா, உள்ளே வாங்க. இல்லை பரவாயில்ல, குட்டியை கொண்டு போய் உள்ள தூங்க வைங்க. நான் இன்னொரு நாள் வரேன். என்ன மாப்பிள, வீடு வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வர மாட்டேன்னு சொல்றீங்க? இல்லை மாமா, வரக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. இப்போதைக்கு வேணாம்னு நினைக்கிறேன். மாமா நீங்க தேவையில்லாம அதை எதையும் போட்டு மனசுல குழப்பாதீங்க. எவ்வளவு நாள் கழிச்சு நீங்க இங்க வந்திருக்கீங்க. முதல்ல வாங்க வீட்டுக்குள்ள. அக்காவை கொண்டு வந்து விட்டதும் இல்லாம பாதிலே வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க. உள்ள வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போங்க, இல்லைன்னா நான் கோச்சிப்பேன். அபி, என்ன அபி நீ பாட்டுல நின்றுட்டு இருக்க? மாப்பிள வந்திருக்காருல, கூப்பிடு. அதான் அப்பா சொல்றாங்கல்ல, உள்ள வந்துட்டு போங்க. இல்லை பரவாயில்ல. அதான் அப்பா அவ்வளோ தூரம் சொல்றாருல, உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் போங்க. சரிங்க மாமா, வரேன். இதுதான் ரூமு. தெரியுது. அங்க படுக்க வை. பட்டு எங்க போறேன்? போகாத பட்டு. இவ்ளோ நாளா நீ பாப்பா விட்டு பிரிஞ்சது போதும். இதுக்கு மேல நீ போகாத. என்னோட உண்மையான பட்டு என்கிட்ட வந்துட்டாரு. அப்பா போகாதப்பா. குட்டிமா, அப்பா இங்கேயும் போல. அப்பா இங்கே தான் போறேன். அப்பா திரும்ப வந்துடுவேன். அது வரைக்கும் சமத்து பிள்ளையா நீ இங்கேயே இருக்கணும். இவ்வளோ நாளா இந்த டெடியை தானே அப்பாவா நினைச்சிட்டு இருந்த. இதுக்கப்புறம் அப்பா உன் கூட வர்ற வரைக்கும் இந்த டெடியை நீ வச்சுக்கோ. ஆனா அப்பா உன்னை எப்பதான் பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் அப்பா வருவேன். இனி அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. இப்ப போகாதப்பா, என் கூடவே இரு. இல்லடா குட்டி, அப்பா இப்போ போகணும். அப்பா இங்க இருந்தா சரி வராது. அப்பா இப்போ போறேன். கண்டிப்பா சீக்கிரமா வந்துடுவேன். அப்ப சீக்கிரம் வருவியாப்பா? கண்டிப்பா வருவேன். இவ்வளோ நாளா உன்னை தொலைச்சிட்டேன்னு நினைச்சு அழுத நாட்கள் தான் அதிகம். ஆனா இப்ப நீ என் கண்ணு முன்னாடியே இருக்க. இனி எந்த நிமிஷத்துலயும் உன்னை அப்பா பிரிய மாட்டேன். ஆனா அப்பாவுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிரந்தரமா அப்பாவும் கூடவே இருப்பேன். இது அப்பா உனக்கு பண்ற ப்ராமிஸ். எனக்கு தெரியும் நீ ப்ராமிஸை மீற மாட்டேன்னு. லவ் யூ டாடி. லவ்யோட குட்டிமா. வானம் எங்கும் வர்ணஜாலம், எந்தன் மனம் ஆடுதே, தேவதைகள் சேர்ந்து நின்று என் பெயரை பாடுதே. நேற்று நான் நீ வந்த விதையடா, இன்று நீ நான் தேடும் நிழலடா. ஏழேழு ஜென்மத்தின் தவத்திலே இறைவன் தந்த வரமடா. உந்தன் மடி மட்டும் வேண்டும், போகும் வரை இந்த அன்பே போதும். கண்ணீர் சிந்த ஆனந்த பூன்று பூக்கின்றதே, பாரம் தாங்கி தளர்ந்த இதயம் கைவீசுதே. காலோய்ந்து தோள்
சாகிறேன் நீ என்னை தாளாட்டடா நான் உன்னை பெற்றாலும் என் கண்மணி உன் பிள்ளை நான் தானடா. சரி, நான் கிளம்புறேன். பாப்பா பார்த்துக்கோ. டேப்லெட் எல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்கல்ல, நேரத்துக்கு அவளுக்கு கரெக்டாக கொடு. சத்தான ஃபுட்டெல்லாம் பார்த்து கொடு. வேண்டான்னு தான் சொல்லுவா, ஆனால் கம்பல் பண்ணி கொடு. நீ டாக்டர் தான். உன் குழந்தைய விட உனக்கு எதுவும் பெருசாக தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவளை பார்த்துக்கோ. ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படின்னா நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வா. வீட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு எதுவும் பண்ணாத. அவள் உடம்பு இருக்க கண்டிஷன் அப்படி. புரியுதா? சரி. நான் கிளம்புறேன். சரிங்க மாமா, எனக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். நீங்கள் வர சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ இனி நான் கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன். நான் கிளம்புறேன் மாமா. என்ன மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வயசு சாப்பிடாம கூட போறீங்க. இருங்க, சாப்பிட்டுட்டு போகலாம். ஐயோ மாமா, வெளியவே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். குட்டிக்கு டேப்லெட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சாப்பாடு கொடுத்து டேப்லெட் எல்லாம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அபி தான் சாப்பிடல, அவங்கள வேணால் சாப்பிட சொல்லுங்கள். அவளை நான் சாப்பிட வச்சுக்கிறேன் மாப்பிள்ள. இருந்தாலும் ஒரு வயிறு தண்ணி கூட குடிக்காம போறீங்களே. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். நான் பாப்பாவை விட தான் வந்தேன், பாப்பா விட்டுட்டேன். பாப்பா பார்த்துக்கிட்டதே எனக்கு போதும். கொஞ்சம் கவனமாக பாப்பாவை பார்த்துக்கோங்க. நான் வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள. சரி, அடுப்பில் பால் வச்சிருந்தேன், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ம். சத்யன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிற? இல்லை, கொஞ்சம் பேசணும். எனக்காக ஒரு 5 மினிட்ஸ் மேலே வர முடியுமா? நமக்குள்ளதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு லப்பி. நீ தான் டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டியே, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? சரி, ஓகே, ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, பேசலாம். ம். ம், சொல்லு, என்ன பேசணும்? உங்களை பேச வந்ததுக்கு தேங்க்ஸ். ஓ, ரொம்ப பெரிய வார்த்தை. ம், சொல்லு. இல்லை, மார்னிங் காரில் வரும்போது ஏன் அப்படி சொன்னேன்? ஏன் அப்படி சொன்னேன்னா எனக்கு புரியல. நான் என்ன சொன்னேன்? இல்லை, நீ சொன்னல, நீ சொன்னது உனக்கே தப்புன்னு தெரியும். பட் ஏன் அப்படி பிஹேவ் பண்ண? என்ன அபி, பெயினாக இருக்கா? ஆக்சுவலாக நீ பெயினை அனுபவிக்கணுன்ற அந்த ரீசனுக்காகலாம் நான் சொல்லலை. ஐ மீன், உனக்கு தண்டனை கொடுக்கவோ உன்னை பனிஷ் பண்ணவோ நான் அப்படி சொல்லலை. எனக்கு தெரியும் இதை பற்றி நீ திங்க் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். பட் இவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஓகே, நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்ல, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். ஆமாம் அபி, இதுக்கு மேலே நம்ம 2 பேத்துக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. இதே மாதிரி தான் உங்ககிட்ட ஒவ்வொரு டைம் நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டு கேட்டு நீ எனக்கு ஆன்சர் கொடுக்காம எனக்கு பெயினை கொடுத்தது தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் சேம் டைம் அதே தப்பு நான் உங்ககிட்ட பண்ண விரும்பலை. ஏன்னா என்ன ரீசனுக்காக என்ன 15 வருஷமா பிரிஞ்சேனே எனக்கு தெரியாது. எவனாவது தான் பொண்டாட்டி என்ன காரணத்துக்காக பிரிஞ்சு போனானே தெரியாம உயிரோட வாழ்வானா? ஆனா 15 வருஷம் ஒன்னுமே நினைச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. என் லைஃப்ல ஒண்ணு தான், அது நீ மட்டும்தான். இன்னொரு ஆப்ஷனை தேடி போற அளவுக்கு அவ்வளோ கேவலமானவனும் கிடையாது. அதுக்கு நான் ஒர்த்து இல்லைன்னும் உனக்கு தெரியும். ஏன்னா என்ன ஃபுல் அண்ட் ஃபுல்லா உன்னோட லவ்வால தான் நீ கட்டி போட்டு வச்சிருந்த. ஸோ அந்த லவ்ல இருந்து ஒரு முடிச்ச கூட நான் ஒத்து வெளியே வரல. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல என்னால இன்னொரு ஆப்ஷனால தேட முடியாது. என்ன அதுக்காக இப்ப இருக்கிற ஆப்ஷன் என்னை காயப்படுத்துச்சு, திரும்ப இப்ப என்னை ஏத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காகவும் என்னால அதை ஏத்துக்கவும் முடியாது. அகெயின் சொல்ற, காயம் ஒண்ணுதான். ஐ மீன், உன் பாஷையில சொல்லணும்னா வலி ஒண்ணுதான், பாக்குற கோணம் வேற வேற. அதேதான் உனக்கு எப்படி இருந்துச்சோ அதேதான் எனக்கு இருக்கு, என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளவுதான். எப்படியும் நீ என்னை பிரிஞ்சு போனதுக்கான காரணமும் நம்ம குழந்தைய நம்ம கிட்ட என்கிட்ட இருந்து மறைச்சதுக்கான ரீசனையும் நான் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அது எப்படி இந்த டெலிவரியில தான் இருந்திருக்கும். ஏன்னா டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த. நமக்குள்ள ஒன்றும் அவ்வளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலையே. என்ன காரணமே தெரியாம பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி தானே நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன. ஸோ ரீசன் அங்கே தான் இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் எப்படியே இருக்கலாம் பி, ஒன்றும் வேண்டாம். என்ன இதுக்கு மேலே உன்னை டிஸ்டர்ப் பண்ணவும் விரும்பல. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். முதல்லலாம் பொண்டாட்டிங்கிற உரிமையில உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணுச்சு. பட் இப்போ அதுக்கான உரிமையே எனக்கு இல்லைன்னு நினைக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்றதும் ஒண்ணுதான், பண்ணாம இருக்கிறதும் ஒண்ணுதான். அதனால நான் அமைதியா இருக்கேன்.
வேற ஒன்றும் இல்லை அபி. ஓகே, இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா? எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்ட, நானும் உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். இதுக்கு மேலே எல்லாத்தையும் செயல்ல தான் காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். ம், இல்லை, உன்னோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. நீ இதை வேணும்னு பண்ணலன்னு எனக்கு தெரியும். சேம் டைம் எனக்கு புரிய வைக்கவும் நீ இதை பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் கன்ஃபார்மாக டெலிவரியில் தான் ப்ராப்ளம் ஆச்சுன்னு எப்படி நீ சொல்கிற? அதான் அபி, டெலிவரிக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நீயும் நானும் இப்படி இருந்தோம். டெலிவரிக்கு மறுநாள்ல இருந்து தானே இப்படி ஆயிட்டோம். ஸோ அங்கே தானே ஏதோ இருக்கு, அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீ இதை பத்திலாம் கவலைப்படாத, ஓகேவா? உனக்கு டைவர்ஸ் வேணும் அவ்வளவுதானே, அதை நான் தாராளமா கொடுக்குறேன். இது வரைக்கும் டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணவே கூடாதுன்னு நான் ரொம்ப வைராக்கியத்தோட இருந்தேன். எங்க இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம வேலையை கோஸ்ட் என்ன பண்ண போறா? எவ்வளவு லவ் பண்ணியிருக்கோம், 1 வருஷம் 2 வருஷமா 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கோம்ல, அந்த லவ் எப்படி அவளுக்கு இல்லாம போகும்? எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் நம்மளோட ரிலேஷன்ஷிப்? அப்படி இப்படி நிறைய கனவு கோட்டை கட்டியே நான் டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ண மறுத்தேன். ஆனா இதுக்கு மேல நான் பண்ணாம இருந்தா அது அவ்வளவு நல்லாவும் இருக்காது, அவ்வளவு மரியாதையாவும் இருக்காது. ஸோ உனக்கு தேவை ஃப்ரீடம் தான். ஃப்ரீடத்தை வேண்டி தானே நீ என்னை விட்டு 15 வருஷமா பிரிஞ்சிருந்த. உனக்கு வாழ்க்கை முழுசு அந்த ஃப்ரீடத்தை நான் கொடுக்குறேன். ஆனா ஒன்னு அபி, உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ இன்னொருத்தன் கூட அஃபைர்ல இருக்கக்கூடாது அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா டிவோர்ஸ் ஆயிட்டா நீ வேற நான் வேற, ஓகேவா? ஆனா நான் யாரையும் தேடி போக மாட்டேன். அதனால நீயும் தேடி போக கூடாதுன்னு ரொம்ப டாக்ஸிக்காலாம் உங்ககிட்ட நடந்துக்க மாட்டேன், ஓகேவா? அது உன்னோட விஷ். ம், சரி, ஓகே. நீ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சீக்கிரமா உனக்கு தேடி டைவர்ஸ் நோட்டீஸ், தப்பு டைவர்ஸ் பத்திரம் வீட்டுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் தான் நீ நிம்மதியான லைஃப் வாழ போறேன்னு நினைக்கிறேன். ஓகே அபி, நான் கிளம்பட்டா? சத்யன்,